பஞ்சாப் அமிர்தசரஸ் சுற்றுவட்டாரங்களில் இருக்கும் சீக்கியர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் தொடுத்திருக்கிறது. பைக்கர் EHA-3 வகை ட்ரோன்கள் மூலம் சீக்கியர்களின் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் அமிர்தசரஸ் அருகே அந்த தீவிரவாத முகாம்களை அங்கிருந்து டார்கெட் செய்து அடித்து வீழ்த்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீவிரவாதிகளை உள்ளே அனுப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ராணுவ மையங்களை, ராணுவ நிலைகளை இந்தியா தாக்க தொடங்கி இருக்கிறது. மேலும் சியால்கோட், பாகிஸ்தானினுடைய தொழில் நகரமாக இருந்த சியால்கோட்டை குறிவைத்து இந்தியாவினுடைய தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா ஏற்கனவே 3-4 பாகிஸ்தானினுடைய விமான தளங்களை சேதப்படுத்தி இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. தற்போது தீவிரவாதிகளை அனுப்பி வைக்க பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்த ராணுவ நிலைகளையும் நாம் தாக்க தொடங்கி இருக்கிறோம். அவர்கள் எங்கிருந்து ட்ரோன் விட்டார்களோ, ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய ட்ரோனை அனுப்பக்கூடிய அந்த ராணுவ நிலை இன்று காலை அளித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். ஆனால் தற்போது சியால்கோட்டை நோக்கி இந்தியாவினுடைய தாக்குதல் தொடர்ந்திருக்கிறது. நீங்கள் மக்களை தாக்க தொடங்கினால் நாங்கள் உங்களுடைய ராணுவ அமைப்புகளை தாக்குவோம், நீங்கள் எங்கிருந்து எங்கள் மக்களை தாக்குகிறீர்களோ அந்த பகுதியை நாங்கள் அழிப்போம் என்ற வெற்றியோடு இந்திய ராணுவம் அவர்களுடைய பதில் தாக்குதலை மிக தீவிரப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போர் கிட்டத்தட்ட முற்றி இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த போர் பதற்ற சூழல் கடந்த 3 நாட்களாக இருக்கிறது. பகல்கான் தாக்குதலில் இருந்து போர் பதற்றம் உருவானது. இந்த போர் பதற்ற சூழல் முற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. பதில் தாக்குதலை உச்சபட்சமாக தொடங்கி இருக்கிறா என்றுதான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானினுடைய தொழில் நகரமாக இருக்கக்கூடிய சியால்கோட்டை நோக்கி குறிவைத்து தாக்க தொடங்கி இருக்கிறது இந்தியாவுடைய எல்லையோர பாதுகாப்பு படை. தொடர்ச்சியாக இந்தியாவுடைய எல்லையோர பாதுகாப்பு படையை பொறுத்த வரைக்கும் இந்த LOC என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் அவர்களுடைய உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கும். அதன் பிறகாக தான் ராணுவம் இருப்பார்கள். ஆனால் எல்லையோர பாதுகாப்பு படையை அதிதீவிர இந்த தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தீவிரவாதிகளுடைய நிலையை கண்டறிவது, ராணுவ மையங்கள் வழியாக தீவிரவாதிகளை ஊடுருவ செய்வது கொடுத்த அந்த நடவடிக்கைகள் எல்லாமே அவர்கள் செய்வார்கள். குறிப்பாக வான்வெளியில் ட்ரோன்களை பறக்க விடுவார்கள். ஒரு பகுதியில் பீரங்கி மூலம் தாக்குவார்கள், மற்றொரு பகுதியில் துப்பாக்கி மூலம் தாக்குவார்கள். இன்னொரு பகுதியில், அதாவது ஜம்மு காஷ்மீர் இந்த தாக்குதல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் ட்ரோன்கள் மூலமாக வெடிபொருட்களை நிரப்பி தாக்குதல் செய்ய முயற்சிப்பார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லை பகுதிகளில் தீவிரவாதிகளை உள்ள ஊடுருவ செய்வார்கள். அதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. எந்த பகுதியில் இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவார்கள், எந்த ராணுவ நிலையில் இருந்து பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் உள்ளே ஊடுருவார்கள் என்பதை துல்லியமாக கணித்து அந்த தீவிரவாத இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்திய ராணுவம். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். துப்பாக்கி குண்டுகள் மூலமாகவும் பீரங்கி குண்டுகள் மூலமாகவும் வெடிபொருட்கள் நிரப்பிய தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அவர்களை தற்போது தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பதில் தாக்குதலை அதிதீவிரப்படுத்தி இருக்கிறது இந்திய ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர். பாகிஸ்தானின் தொழில் வர்த்தக நகரமாக கருதப்படக்கூடிய சியால்கோட்டை குறிவைத்து இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அமிர்தசரஸ், அதாவது பஞ்சாப் மாகாணத்தினுடைய அமிர்தசரஸ் நோக்கி தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது முறியடிக்கப்படுகிறது. அதே போல ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் பீரங்கி குண்டுகள் மூலமாகவும் துப்பாக்கிகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனை தடுத்து பதில் தாக்குதல் செய்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் தற்போது அவருடைய தாக்குதல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அவர்கள் பேட்டா வகை ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். டெல்லியை நோக்கி அவருடைய ஏவுகணைகள் பாய்ந்து வருகிறது. இவற்றை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த இந்தியா தற்போது அந்த தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.